எசேக்கியேல் 22:12 வாசிங்க. ரத்தம் சிந்தும்படிக்கு பரிதானம் வாங்கினவர்கள் உன்னில் இருக்கிறார்கள். பிரியமானே, ரத்தம் சிந்தும்படிக்கு பரிதானம் வாங்குகிறவர்கள் உன்னிடத்தில் இருக்கிறார்கள். வட்டியையும் பொலிசையும் வாங்கி பொருளாசையினால் உன் அயலானுக்கு இடுக்கன் செய்து. அப்படி பொருளாசையினால் உன் அயலானுக்கு இடுக்கன் செய்து, என் வட்டியை கொடு, வட்டியை கொடு, வட்டியை கொடு, வட்டியை கொடு, வட்டியை கொடு அப்படின்னு இடுக்கன் செய்து என்னை மறந்து போனாய் என்று இடுக்கன் செய்கிறவர்கள் தேவனை மறந்து போனார்கள். புதிய ஏற்பாட்டில் இயேசுடைய உபதேசம் கடன் கொடுத்தானே கேட்காது. கடன் வாங்கிட்டியா, யார்கிட்ட கடன் வாங்கினே அவனுக்கு அடிமை, அவன் காலில் விழுந்து நக்கணும், அவனு அது உன் கடமை. கடன் வாங்கிட்டு அவன் வானா வரணும், போனா போகணும். ஆனால் அதே வேளையில் விசுவாசிகள் உங்களுக்கு வசதி இருக்கிறனால தான் யாரோ ஒரு தேவையோடு இருக்காங்க, உங்களுக்கு உதவி செய்கிறீங்களா, அது திரும்ப உங்களுக்கு வர்றதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இன்னும் சொல்லப்போனால் எதுக்கோ வைத்திருக்கிற காசு எடுத்து யாருக்கோ நீங்கள் கடன் கொடுக்காதீங்க. உங்கள் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், அவன் சொல்கிறான் நான் 1ஆம் தேதி தந்துடுறேன், மார்ச் 1ஆம் தேதி நான் தந்துடுறேன், நீங்கள் 12ஆம் தேதி ஃபீஸ் கட்டணும். பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காக வைத்திருக்க ஒரு 20,000 ரூபாயை தூக்கி அவனுக்கு கடன் கொடுக்காதீங்க. ஒருவேளை அவன் திருப்பி தரக்கூடிய நிலை இல்லாமல் போனால் உங்கள் பிள்ளை ஸ்கூலில் போய் வெளியே நிற்கும். நீங்கள் அவன்கிட்ட போய் சண்டை போடணும், கொடுத்த காசை கொடுறாங்கணும், ரத்தம் சிந்தணும், தேவையாது. அதனால தான் பைபிளில் சொல்லியிருக்கு, உனக்கு இருக்கிறதில்ல. எனக்கு ஒரு அருமையான ஐயா அந்த பாடத்தை சொல்லி கொடுத்தாரு. மன்னநகரில் சபை இருக்கும். அப்போ நான் எல்லாம் இன்றைக்கி தனித்தனி கவரில் வச்சுருப்பேன், காசு எடுத்து வாடகைக்குன்னு ஒரு கவர் கிடைக்கிற 5 ரூபா 10 ரூபாயெல்லாம் அந்த கவரில் போட்டு எடுத்து வைப்பேன். இது கூட இருக்க சில விசுவாசிகளுக்கெல்லாம் தெரியும். சகோதரர் எப்போவுமே ஃபஸ்ட்டு அந்த காசு இருக்குங்களா கொஞ்சம் கொடுங்க, வாடகைக்கு வச்சுருப்பீங்களா அதை கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு போவார். ஒரு முறை அதே போல் தான் வாங்கிட்டு போயிருந்தார். 5-6ஆம் தேதி போல் ஓனர் வாரார். இப்படி ஒருத்தர் ஹெல்ப் பண்ணேன், அவர் திருப்பி தரல, ஃபோன் பண்ணுறேன், அண்ணா ஒரு வாரத்தில் தந்துடுறேன்னு சொல்லுங்கண்ணா அவருக்கு அப்படிங்கிறார். அவர் உட்காந்துருக்கு, அவர் 1 வீக்கில் கொடுத்துருவாராம் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், ஏன் காசு எடுத்து உங்களுக்கு கொடுக்க யார் உரிமை கொடுத்தான்னு கேட்டார். எனக்கு நான் ஏன் காசு தானே ரொம்ப அன்பாக என்கிட்ட பழகுவார். என் ஃப்ரெண்டுடைய அப்பா தான் அவர். 31ஆம் தேதி வரைக்கும் அது உங்கள் காசு, 1ஆம் தேதியிலேருந்து அது ஏன் காசு, ஏன் வாடகை காசு. அவர் என்ன மகனாக நினச்சி சொல்லி டீச் பண்ணுறாரு. அதை எடுத்து நீங்கள் எப்படி கடன் கொடுக்கலான்னு அன்றைக்கு நான் படித்த பாடம் அது. ஏதோ ஒரு காரியத்துக்காக வைத்த காசை எடுத்து யாருக்கோ கொடுத்துட்டு நீங்களும் வேதனைப்பட்டு உங்கள் பிள்ளையும் வேதனைப்படுத்தி கடன் வாங்க கொடுக்க முடியாத சூழ்நிலை அவனை ரத்தம் சிந்த வச்சு தயவுசெய்து அதை செய்யாதீங்க, அது பாவம்.